உறவுகளுக்கு வணக்கம். கடந்த 4 நாட்களுக்கு முன்பு திருச்சி திருவரம்பூர்ல மருது சகோதரர்களுக்கு அண்ணன் சீமான் ஒரு பொதுக்கூட்டம் போட்டாரு. அதுல நிறைய பேசினாரு, நிறைய தகவல்களை சொன்னாரு. நம்ம எப்படி என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறதையும் பேசினாரு. குறிப்பா வேட்பாளரை அறிமுகப்படுத்தினாரு. திருச்சி திருவரம்பூருக்கு ஜல்லிக்கட்டு ராஜேஷையும், மானச்சநல்லூருக்கு தேன்மொழி அப்படிங்கக்கூடிய அந்த பெண்மணியையும், அதே போல லால்குடி பகுதியில மதன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வழக்கறிஞரையும் வேட்பாளரா 3 பேர்த்த அறிமுகம் படுத்தி வச்சாரு. அது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இப்ப என்ன பேச போறோம் அப்படின்னா, அந்த பிகைன் வுட்ஸ்னு ஒரு சேனல் இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஊர்ல இருக்க எல்லா இளவையுமே இளவு போல பேசுவான். நம்ம ஏன் அவனை இப்படி பேசுறோம் அப்படின்னா, அதாவது கூட்டத்துல ஒரு நாய் எப்படி அப்படின்னா சாராய போதையில ஐயா ஸ்டாலின் விற்கக்கூடிய சாராய போதையில, அது என்னடா ஐயா ஸ்டாலின் விற்கக்கூடிய சாராய போதை அப்படின்னா அரசு விற்கிது. இன்னைக்கு அரசோட பெரிய இதா இருக்கிறது யாரு? ஐயா முதல்வர். இவர் வந்தா சாராயத்தை ஒழிப்பேனாரு, மதுக்கடைக்கு எதிராக மதுக்கடை மூடுறதுதான் கையெழுத்து அப்படின்னு இதுக்கு முன்னாடி பேசினாரு. அப்புறம் ஆட்சிக்கு வந்தாரு, ஒன்னும் செய்யல. அதே போல இவர் ஆட்சியில இல்லாதப்ப கருப்பு கொடி தூக்குவாரு, ஆட்சியில இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்படியே அமைதியா கப்பு சுப்பு அப்படின்னு இருப்பாங்க. குடும்பமே இப்படிதான், அது வேற. இப்ப என்ன அப்படின்னா, அது அப்பா ஸ்டாலின் விற்கக்கூடிய அந்த சாராயத்தை குடிச்சிட்டு சீமான்னு சொல்லி கெட்ட வார்த்தையில சொல்லுது இந்த நாய். உடனே இவன் என்ன போடுறான் அப்படின்னா, அந்த பிகைன் வுட்ஸ் தாயலி விஜயை பத்தி பேசியதும் கூட்டத்தில் இருந்து வந்த குரல் அப்படியே ஃப்ரீஸான சீமான் அப்படின்னு அண்ணன் வேற எதுக்கோ பேசிட்டு அப்படி ஒரு நிமிஷம் நிற்பாரு. அந்த நிக்கிறத தூக்கி போட்டு ஃப்ரீஸான சீமான் அப்படின்னு சொல்லி போட்டு காட்டுறான். அப்ப செருப்பு கழட்டி அடிக்கணுமா இல்லையா? அவன் யாருன்னு நினைக்கிற? சரி, இவ்வளவு பேசுறீல, அங்க நீ இருந்தியா? இல்ல, இப்ப நான் போடுறேன். அதுக்கப்புறம் அவரு கையெடுத்து கும்பிட்டதை பாக்குறீங்களா? பாருங்க. பாத்தீங்களா? ஐயா விட்டுங்க, தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு. இதே திமுக காரனா இருந்தா அவன் செத்துருப்பான், அடிச்சு மூஞ்சி முறையா உடச்சு விட்டுருப்பானுவன். எதையோ இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய நம்மளா இருக்கனால வேற வழி இல்லாம மாண்பு போய் தோடா சனியன போத அப்படின்னு அண்ணன் போட்ட கட்டளை. விடுப்பா, விடு விடு, போதையின் பாதையில் போவாத அப்படின்னு அண்ணன் சொல்றாரு. அப்பா நான் சொல்றேன் அப்படிங்கிறது போல சொன்னோன்னே நீங்க எல்லாம் வாங்க அமருங்க, அமருன்னு சொல்றேன்ல அப்படின்னு அண்ணன் சொன்னனால வராங்க. இல்லைன்னா அவனை துவச்சு உரிச்சு எடுத்து பிரிச்சு மேஞ்சிருப்பாங்க. அது வேற. அவனை பார்த்தீங்கன்னாலே தெரியும், அது ஒரு ஷேவிங் பண்ண குரங்கு போல இருக்கும். யாரே அந்த நபரு. இவன் அவன் மேல வழக்கு எதுவும் நம்ம பெருசா கொடுத்து போறோம் நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. நம்ம போய்த்தோட சனியனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு கடந்து போறோம். இவங்க அப்படியே உருட்ட வேண்டியது, சீமான் பிரீஸாய் நிக்கிறாரு அப்படின்னு செருப்பை கழட்டி அடிச்சு விடுவோம். பிகைன் வுட்ஸ் எல்லாம் பார்க்கவே மாட்டோம். ஆனா ஒரு அளவுதான். நீ வளர்ந்தது கொஞ்சம் காரணம் என்னன்னா, நீ அதிகமா சம்பாதிக்கிறது, அதிகமா வியூஸ் போற காரணம் என்ன அப்படின்னா, சீமானுடைய காணொலிகளை போட்டு தான் போறீங்க. அதை விட்டுட்டு ஃப்ரீஸான சீமான் அப்படின்னா அப்ப நம்ம ஃப்ரீஸ் ஆகிற சேனலே ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி ஆயிரும். இப்ப கவனமா இருந்துக்கணும், சரியா பேசணும். இல்லை அப்படின்னா செருப்படி தான் விழுவோம். அதே போல இன்னொன்னு என்ன அப்படின்னா, பனையூர் பண்ணையாரு மாமல்லபுரம் மகாபலிபுரமா அங்க போய் எல்லாத்தையும் சந்திச்சுட்டாரு. யார் அப்படின்னா, கரூர்ல இருந்து மக்களை கூட்டு வந்து எல்லார்ட்டையும் காலில் விழுந்து கண்ணீர் மிளக அப்படியே அழுது நீரா போய் கண்ணீரிலேயே கழுவி நான் தவறு செய்து விட்டேன் அப்படின்னு கதறி அப்படியே வெம்பாடுபட்டாரு. உடனே மக்களுக்கெல்லாம் சோகமாயிடுச்சு. அங்க போன மக்களுக்கெல்லாம் நம்ம என்ன கேட்கிறோம், ஏன்டா அது இதெல்லாம் போய் பேசலாமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இருங்க நான் பேசுறேன், கேளுங்க. என்ன அப்படின்னா, இவர் இருக்கார்ல, இவர் உள்ளவி பேசினதுல கைபேசி எதுவுமே இல்லையா, அதை கூட மூடி வச்சிருந்தாரா, எந்த புகைப்படமும் எடுக்கலையா, அந்த காணொலியும் எடுக்கலையா, அவருக்கு தனித்தனியா பேசினதை எல்லாத்தையும் இது வச்சிருந்தாரா. ஆனா அவர் அழுதுட்டாரு, மெலிஞ்சு போயிட்டாரு எப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா எதுவுமே எடுக்கல அப்படின்னு சொன்ன இவங்க வெளியில காணொலி கொடுக்குறாங்க. எப்படி அப்படின்னா, அவர் அப்படியே மெலிஞ்சு போயிட்டாரு, அவர் எங்க காலில் விழுந்து அழுதாரு, போனாரு, வந்தாரு அப்படின்னு. நீ ஏன் உள்ள அதை காணொலி எடுத்து வெளியிடல? அது அரசியல்னு சொல்லிடுவாங்க, அழுது கூட அரசியல் சொல்லி அசிங்கப்படுத்திடுவாங்க, அவர் மனசு ரொம்ப கஷ்டமாயிரும். அப்படியா? இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, அது அரசியல்னா இப்ப வெளியே விட்டு பேச சொல்றீங்களே, அப்ப இது அரசியல் இல்லையா? அரசியல் கேட்க மாட்டானா? எப்படி பேசினாலும் குத்தம் தான் சொல்லுவான். ஏன் உத்தம புத்திரனா வாழக்கூடிய அண்ணன் சீமானையே குறைதான் சொல்லிட்டு இருக்கான், என்ன செஞ்சாலும் குறை சொல்லிட்டு இருக்கான் நாய்ங்க. அப்ப உன்னை சொல்லாம இருப்பானா? நீ அழுதுதாங்க எடுத்து காணொலியா போட்டுக்கணுமா போட்டுக்க கூடாதா? முதல் கேள்வி, இதுக்கு பதில் சொல்லு. அங்க நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு ஏன் மீடியாக்களை உள்ள விடல? நீ காணொலியா போடணும், மீடியா விடு. உன்னை சுத்தி தான் நாய் போல சுத்திட்டு இருக்கானே விஜய்னு. அந்த காதல் படத்துல பரத் எப்படி திரிவாரோ அது போல உன்னை உன் பேரை சொல்லிட்டு திரியானே, உள்ள விட்டினா அவனை ஏதாவது எடுத்து போடுவானே. செய்யலாமே, ஏன் செய்யல?
சரி செய்ய தவறுன்னு இல்லை. அப்போ பொத்துனாப்புல இருந்துட்டு வெளியில போய் யாரும் இந்த பேட்டியும் கொடுக்காதீங்க, பார்த்தாங்க வருத்தப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு போங்க, அது போதும் அப்படின்னு சொல்லலாமே விஜய். இவங்க ஒன்ன சொல்றாங்க, அவர் பார்த்தாருங்க. நான் சொல்லல, காணொலியை போறேன் பாருங்க. ரொம்ப இழைச்சிட்டாரு. முதல்ல இருந்த விஜய்க்கு நேற்று பார்த்த விஜய்க்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. நம்ப என்னமோ பைத்தியகிற மாதிரி இருக்காது. பார்த்துருப்பீங்க, ஆள் இழைச்சி போயிட்டாராம், கஷ்டமாயிருச்சான், சாப்பிட்டாரோ சாப்பிடலையோ தெரியலையா. என்னடா கலர் கலரா ரயில் விடுறீங்க, செத்து போன பிறகு அங்க தலைவன் ஜாலியா இறங்கி போயிட்டு டாட்டா காட்டிட்டு அங்க நின்று போஸ்ட் கொடுத்துட்டு போனாரா. போயிட்டு அமைதியா இருந்துட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் மத்திய அரசோட டீலிங் அண்டர் கிரவுண்ட்ல நடந்த பிறகு எப்படி வந்து கத்தி படத்தை புழு பிரிண்ட்டை பார்ப்பாரோ அதே போல கீழே குனிஞ்சு புழு பிரிண்ட்டை பார்த்து எவனை பிடிச்சா சரியா இருக்கும்னு சொல்லி அந்த புழு பிரிண்ட்டை பார்க்கும்பொழுது கீழே பெருசா இருக்கு என்ன அப்படின்னா பாஜக காரனுக்கு. அந்த பாஜக காரன இது வலிமை நீ தவறா நினைச்சிடக்கூடாது. அந்த பாஜக காரனுடைய வலிமை கீழே பெருசா இருக்கிறத பார்த்துட்டு இவர் மேல போயிடலான்ட்டு போறாரு. போய் அண்டர் கிரவுண்ட்ல டீலிங் ஆன பிறகு என்ன பண்றாரு அப்படின்னா காணொலி வெளியிடுறாரு. அந்த காணொலியில கூட ஒரு பட வசனத்தை எப்படி பேசணுமோ அதை சிறப்பாக பேசியிருப்பாரு. அதான் உண்மை. உண்மையா மக்களை சிந்திக்கிறவங்க கண்டிப்பா பேசியிருக்கலாம். அவர் வந்தா இன்னொன்னு சொல்றாங்க அப்படின்னா அவர் வந்தா என்னமோ கூட்ட நெரிசலாய் திரும்ப மக்கள் கூடும் போகும் வரும், அதனால கூட இப்படி இருக்கலாம் அப்படின்னு கலக்கலரா சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், கட்டுப்படுத்த முடியாதவன், தன் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாதவன், தன் ரசிக குஞ்சுகளை கட்டுப்படுத்த முடியாதவன் என்ன தலைவன் என்ன நடிகர், இதுதான் கேள்வி. அப்ப திரைக்காக கூடிய கூட்டம் இதுல எப்படி திரையில தலைவனை தேடுவ, தரையில் தேடாது, நிஜத்தில் தரையில் தேடாது, எப்படி திரையில தேடுவங்கிறது கேள்வி. நீ முதலமைச்சராகவே ஆகுறாரு, உங்களுடைய விஜய் முதலமைச்சராகவே ஆகுறாரு. முதலமைச்சர் ஆகி எங்க போய் பணி செய்வாரு, எந்த ரோட்ல பயணம் பண்ணுவாரு சொல்லுங்க. என்ன பிரச்சனைக்காக வந்து மக்களுக்காக நிற்பாரு, என்ன பண்ணுவாரு? திரைக்கவர்ச்சி போதையிலே மிதப்பாரா? உங்கள் விஜய் வர வா 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 அப்படின்னு. எங்க வர, அதான் வந்து கொண்டுட்டு போயிட்டிய அப்படின்னு கேட்பானா கேட்க மாட்டானா சொல்லுங்க. உங்களுக்காக நிக்க, உங்களோட நிக்க 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 இப்ப நீங்களா வந்து என்னைய பார்க்க அப்படின்னா போடா நக்க அப்படின்னு நம்ம சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? என்னடா என்ன நடக்குதுன்னே தெரியல. அவன் ஒருத்தங்கிட்டு கிளம்புறான், அவன் ஒருத்தங்கிட்டு கிளம்புறான். தமிழ்நாடு எப்படின்னா கேப்பாராட்ட ஒரு நாடா போயிடுச்சோ அப்படிங்கிறது போல வரவன் போறெல்லாம் அந்த நாட்டை ஆளணும்னு நினைக்கும் பொழுது இந்த மண்ணை பிறந்து இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணை நேசித்து இந்த மண்ணில் இருக்கக்கூடிய உயிர்களை நேசித்து இந்த மண் அனைத்து உயிர்களுக்கும் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மண்ணை செழிப்பாக செழுமையாக வாழ வைக்கணும், வளர வைக்கணும், இயற்கை விலங்குகளை செழிப்பா இருக்க வைக்கணும், மக்களை செழுமையா வாழ வைக்கணும். உலகத்திலேயே இதுக்கு முன்னாடி எப்படி தமிழ்நாடு நின்றுச்சோ அதே போல வான்புகழ் கொண்ட தமிழ்நாடா மாத்தூரும் துடி துடிக்கிற அண்ணன் சீமானுக்கு இதை ஆளணும் என்ன இருக்காத சொல்லுங்கடா. அப்படி ஆளணும் என்ன இருக்கக்கூடிய சீமானுக்கு அண்ணன் கூட எங்களை போன்ற ஆட்கள் கூட நிக்கணும்னு என்ன இருக்காத, உறுதுணையா நிக்கணும்னு என்ன இருக்காத சொல்லு. சீமான் தவறு செஞ்சுட்டு போட்டோம். ஏய் திராவிடத்தான் செய்யாத தவறாடா சொல்லு. ஐயா ஸ்டாலின் செய்யாத தவறா, அவர் பையன் உதயநிதி செய்யாத தவறா, அந்த அரசுல ஏற்பட்ட கோளாறுகள் போல இருக்கக்கூடிய தவறா, என்ன தவற செஞ்சிட்டார் சீமான்? அதிகபட்சம் ஒரு பொம்பளை கூட்டு வந்து பேச விட்டீங்க, அது அவருடைய தனிப்பட்ட விடயம், அவரே சொல்லிட்டாரு. அது இப்ப நீதிமன்றமும் போயிடுச்சு, எப்படி ஆச்சு, நம்ம அதை பத்தி பேச வேண்டாம், அவ்வளவுதான். வேற என்ன தவறு சீமான் தவறு விஜய்க்கு எதிர்த்து திமுக முட்டு கொடுக்காட்டு செருப்ப கழட்டி அடிச்சு விடுவோம். திரும்ப திரும்ப திமுகவை எதிர்க்கிறது யார் அப்படின்னா இப்ப கூட பேசிட்டு இருக்காரா? புரியுதா புரியலையா? இல்ல வந்து அந்த சமர்னு ஒரு தாயலி நடிச்ச படம் இருக்கும், மணிக்கம் விசால் நடிச்ச படம் இருக்கும் சமர்னு. அது திடீர்னு அக்கௌண்ட்ல பணத்தை போடுவாங்களாம், திடீர்னு எடுப்பாங்களாம், பைத்தியக்கார மாதிரி எடுத்திருப்பான், பைத்தியக்காரமா நடிச்சிருப்பான். அதே போல நீங்க மக்களை வந்து திடீர்னு சாயம் போசா பாக்குறீங்களா? சீமான் கட்டுவரி அப்படின்னு மீடியாலாம் சேர்ந்து சொல்லிடுச்சுன்னா சரியாயிருமா? என்னன்னு பாரு, என்ன செஞ்சாரு இந்த தவறு இந்த இடத்துல செஞ்சாரு அப்படின்னு. இல்ல விஜய்க்கு முதல் ஆதரவா பேசினாரு. ஆமா, ஏன் பேசினாரு? வருவான் நல்லவன் கூட செய்வான் பார்த்தா திரும்ப திருட்டு பலோட சேர்றான். அப்ப திரும்ப திட்டு வரா திட்ட மாட்டாரா? ஏய், ஒரு குடும்பத்துல ஒரு அப்பா பையனை பெத்த அப்பா, பாசம் கொண்ட அப்பா, நேசம் கொண்ட அப்பா பையனை பாராட்டி சீராட்டி போடா நல்லவன் பையன் பாரு. ஆனா அந்த பையன் தருதல நாய் முக்குள் இருக்கக்கூடிய மூதேவியோட சேர்ந்துக்கிட்டு கஞ்சா போத, மது போத, பொம்பளைய கிண்டல் பண்ற போத, இப்படி நிறைய வேலையை வச்சுட்டு குறிப்பா விஜய் போதையில இருக்கு அப்படின்னா அந்த அப்பாவுக்கு கோபம் வருமா வராதா? ஏண்டா தாயோலி, இதுக்காடா அவனை வளர்த்தன் தாயோலின்னு கேட்பாரா கேட்க மாட்டாரா? அதுதானே அண்ணன் சீமான் செய்யறாரு. ஒரு அப்பா வீட்டுல அப்படி செய்யும் பொழுது தான் தம்பியா நினைச்சு ஒருத்தனை சொல்லிட்டு இருக்கும் பொழுது அந்த தம்பி போய் கேடுகட்ட ஒரு கூட்டத்தோட திராவிடத்தான் அப்படின்னு உள்ள இழுக்கும் பொழுது எடுசெருப்பன் நாய அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? இதுதான். இதை தவிர்த்து வேற என்ன குற்றம்
சீமான் வந்து பிஜேபியோட டீலிங்க. அன்னைக்கு சங்கின்னு சொன்னாரு, இன்னைக்கு சங்கினா நண்பன்னாருன்னு. அதுக்கு அர்த்தம் இருக்குன்னு சொன்னாரு, சங்கின்னு சொன்னாரு, இல்லைன்னு மாற்றுக்கருத்து இல்லைன்னு சொல்லலையே. ரஜினிகாந்தை எதிர்த்தாரு, ஆமா அரசியலுக்கு வந்து எதிர்ப்பேனாரு. அதுக்குன்னு ஒரு எதிர்த்தா எப்ப பார்த்தாலும் அப்படியே முறைச்சுக்கிட்டு ரஜினிகாந்தை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு முறைச்சிட்டு நிக்கணுமா? ஸ்டாலினை பத்தி பேசிட்டா ஸ்டாலினை நேரில் பார்க்கும்பொழுது அப்படி நிக்கணுமா? அது கிடையாது. அது தனி மனித வெறுப்பு. தனி மனித வெறுப்பு வேற, கொள்கை கோட்பாடு வேற. இதை தெரிஞ்சுக்கணும். அவர் வந்து திராவிடத்தான் சொல்லிட்டாரு, இந்த தமிழனே இல்லைன்ட்டார் ஸ்டாலினை. இப்ப எப்படி வந்து ஸ்டாலினை நேரில் பார்த்து பார்க்கும்போது மட்டும் போறாரு, சிரிக்கிறாரு, பேசுறாரு அப்படின்னு கேட்கலாம். அறிவுட்ட பயிலா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சக மனிதனை மனிதனாக மதிக்கணும். அவன் தெலுங்கனா இருக்கட்டும், மலையாளியா இருக்கட்டும், இல்ல வந்து மற்ற மொழி பேசக்கூடிய எவராகவும் இருக்கட்டும், அவரை சக மனிதனா மதிச்சு உட்கார வச்சு விருந்தளிச்சு உணவு கொடுத்து பாராட்டு சீராட்டுறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம், செய்வோம். தமிழர் மாண்பு வேற. ஆனா அவன் அந்த வீட்டை புகுந்து இப்படி இருக்கக்கூடிய அந்த சக மனிதன் அந்த வீட்டை ஆளணும்னு நினைக்கும் பொழுதுதான் அவன் வேலையை காட்டும் போது நம்ம வேலையை காட்டுற வேலை இருக்கு. அது தெரிஞ்சுக்கணும். அது போல ஐயா ஸ்டாலினை இனி நேரமும் முறைக்கக்கூடிய சீமான் அல்ல, முறைக்கவும் மாட்டார். அவர் அரசாங்கம் பண்றாரு. யாரு? ஒரு விடியா அரச பண்ணிட்டு இருக்காரு. அப்ப விடியா அரசு இருக்கக்கூடிய கேவலத்தை சொல்லதான் செய்வாரு. அவர் வீட்டுல ஒரு துக்க நிகழ்வு, அவங்க அப்பா இறந்தப்ப ஒரு பேசினாரு. அதே போல முத்து அவருடைய தம்பி அண்ணன் அப்ப இறந்து போயிடுறாரு. அண்ணன் அந்தப்ப போய் தம்பியை பார்த்து விசாரிச்சுட்டு, ஒரு பொறுப்புல இருக்காரு, விசாரிச்சுட்டு சொல்லி கொடுத்துட்டு வராரு. அவ்வளவுதானே, பேசிட்டு வராரு. இதுல அப்படியே அடிச்சு விடுறது சீமான் தப்புங்க, அவன் அப்படிங்க எப்படிங்க செருப்ப கழட்டி அடிச்சு விடுவான். மண்ணையும் மக்களையும் எப்படி வழி நடத்தணும், எப்படி வாழ வைக்கணும்னு அண்ணன் சீமானுக்கு தெரியும். அந்த அண்ணன் சீமானுக்கு எப்படி உறுதுணையா நிற்கணும் அப்படின்னு என்னை போன்ற தம்பிகளுக்கும் அண்ணன்களுக்கு நிறைய தெரியும். அதனால இந்த லுச்சா பாய்ஸாம் பொத்தி கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வதற்கு முன்னாடி, நல்லாட்சி அமையணும், சீர்மிகு தமிழ்நாடா மாத்தணும், வான்புகழ் கொண்ட தமிழ்நாடா மாத்தணும் அப்படின்னா, அதெல்லாம் மாத்தணும்னா மக்கள் நல்லா வாழணும். மக்கள் நல்லா வாழணும்னா இருக்கக்கூடிய வளங்கள் நல்லா வளரணும். அப்படி வளங்கள் நல்லா வாழ்ந்து வளரணும் அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை என்ன அப்படின்னா, சீமான் அவர்களுடைய முகமே சின்னமா இருக்கக்கூடிய விவசாய சின்னத்துல நீங்க வாக்கு செலுத்தினாதான் இந்த நாடு வளரும். இந்த நாடு வளர்ந்தாதான் மக்கள் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம். நன்றி.